ஹே கைஸ், வெல்கம் டு சந்திர விலாக்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மதுரையில இருந்து ஈரோட்ல இருக்க வெள்ளை கோயிலுக்கு போக போறோம். அதுவும் எதுலன்னு பாத்தீங்கன்னா, இந்த மகேந்திரா வீரோல போக போறோம். 12 வண்டி ஏத்தி கட்டியாச்சு, கிளம்ப வேண்டியதான். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிக் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். பெரிய வீடியோ, லாங் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. பெரிய வீடியோல பேசுறதுனால கொஞ்சம் பதட்டமா இருக்கு. சரி, ரைட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன்னா எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்றேன். நல்லா ஃபுல் வீடியோமே ஃபன்னா இருக்கும். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு மணி ட்ரை பண்றேன். நம்ம கூட யாரும் வரான்னு பாத்தீங்கன்னா, நம்ம தம்பி ஸ்ரீதர் இருக்க இருக்கான், தெரிய மாட்டேன். ஸ்ரீதர் நம்ம தம்பி சித்தி பையன், அவனும் வரையான். என்னோட கூட பிறந்த தம்பி சரத்துன்னு ஒருத்தர் இருக்கான், அவனும் வரையான். சோ ஜாலியா இருக்கும், என்டர்டைன்மெண்டா இருக்கும். நம்ம வெள்ளை கோயில் போவோம். மணி இப்ப பாத்தீங்கன்னா 6:59 ஆயிருச்சு. நம்ம கிளம்ப போறோம். இங்க இருந்து வெள்ளக்கோயில் கரெக்டா ஈரோடு 190 கிலோமீட்டர்ஸ் வருது. பாப்போம். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் கிட்ட ஆயிரும் நினைக்கிறேன். இது இந்த வண்டியில போறதுக்குன்னா 5 மணி நேரம் கூட ஆகும், டவுட்டே இல்லை. 5 மணி நேரம் ஆகும். வண்டியெல்லாம் லோடு வண்டியெல்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா காக்கி சட்டை போட்டுக்கோங்க, யூனிஃபார்ம் போட்டுக்கோங்க கண்டிப்பா. அதே மாதிரி வண்டியில சீட் பெல்ட் இருக்கும், சீட் பெல்ட்டையும் போட்டுக்கோங்க. சீட் பெல்ட் வந்து ரொம்ப முக்கியம். கார்ல போனாலும் சரி, லோடு வண்டியில போனாலும் சரி, சீட் பெல்ட் கண்டிப்பா போட்டுக்கோங்க. மக்களே, இந்த வெள்ளக்கோயில் போற இதுல வந்து நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, வாடிப்பட்டி தாண்டி சின்னாலப்பட்டி கிட்ட நிக்கிறோம். நம்ம வந்து எந்த வழியா போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாடிப்பட்டி, திண்டுக்கல், அரவங்குறிச்சியில இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா வெள்ளக்கோயில் போயிருவோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, மதுரையில இருந்து வர்றாங்கன்னா அப்படியே நத்தம் பைபாஸை புடிச்சு நத்தத்துல இருந்து திண்டுக்கல் வருவாங்க. அப்படி வந்தீங்கன்னா நத்தத்துல இருந்து திண்டுக்கல் வரைக்கும் உங்களுக்கு வந்து சிங்கிள் ரோடு தான் இருக்கும். உங்களுக்கு மதுரையில இருந்து நத்தம் வரைக்கும் ஹைவே 4-வே ட்ராக்கு. நத்தத்துல இருந்து திண்டுக்கல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ரோடு தான். அதுல நைட் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அதுல நம்ம நிறைய பேர் வந்து கைபீம் எல்லாம் போட்டு வருவாங்க, வெறுப்பாகும். அதுல வந்து ஓட்டவே முடியாது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, அலங்காநல்லூர், மதுரையில இருந்து அலங்காநல்லூர் வந்து தனிச்சியம் பிரிவு, அங்க இருந்து வாடிப்பட்டியில இருந்து இப்ப தாண்டி நம்ம வந்து சின்னாலப்பட்டியில் நிக்கிறோம். ஒரு சின்ன டீ பிரேக்கு காண்டி. பாத்தீங்கன்னா இந்த வண்டியில லோடு கொண்டு வந்தோம்னா ஒரு சின்ன பிரச்சனை வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டியோட பிரச்சனையா இருக்காது, இந்த பாடியோட பிரச்சனை. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மேல அடிக்கிருக்க வண்டி எல்லாமே லைனா இருக்கும். நம்ம வர்றப்ப பள்ளமேட்டுல விடுறோம் பாத்தீங்களா, பள்ளமேட்டுல விடுறப்ப வண்டி பூரா இதாயிடும். இப்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு டைட்டா முடிச்சு போட்டு வச்சிருக்கனால கிச்சன் நிக்குது. அப்பப்போ ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் அப்ப வண்டி அப்படி ஷேக் பண்ணி பார்க்கணும், எதுவும் லூஸ் ஆயிடுச்சா ஆச்சுச்சான்னு பார்க்கணும். வண்டி கரெக்டா இருக்கு. எல்லாம் டீ குடிக்கிறதுக்காண்டி டீ கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். டீயை போட்டு முடிச்சாச்சு. நீ ஸ்ட்ரைட்டா வெள்ளை கோயில்ல தான் சாப்பிங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க ஒரு பிளான் போடுறாங்க, போட்டா அது கண்டிப்பா நடக்குமா என்னன்னு தெரியல. பாப்போம். என்ன பிளான் பா தம்பி? கொடைக்கானல் போனா ஃப்ரெண்ட்ஸ். கொடைக்கானல் சரி போற. சரி, இந்த பிளான் என்கிட்ட சொல்லி நீ எத்தனை நாள் ஆச்சு கொடைக்கானல் போலாம்? 1 வருஷம் இருக்கும். 1 வருஷம் ஆக போகுது. நீ சொல்லி ஒரு சின்னதா ஒரு 1000 ரூபாய் ரெடி பண்ண, அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு போக மாட்டா அப்படின்னு கேட்டா கூட மனசாரி போயிடும். காசு ரெடி பண்ணாம ஒன்னும் ரெடி பண்ணாம போகணும்னா எப்படி வாயிலே சொல்லிட்டு வாயிலே வட சொல்ற கிடையாது. தண்ணியில தான்டா எழுதணும், அப்படித்தான்டா இருக்கு. 2 மாசத்துல காசு சேர்த்து வந்தான். 2 மாசத்துலயா? இத கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. 2 மாசத்துல அமௌண்ட் சேர்த்து வச்சிருன்னு சொல்லியிருக்கேன் கொடைக்கானல் போறதுக்கு. பாப்பா என்ன வேலை பண்றேன்னு.
பாருங்க இல்ல friends, அப்படி நீ வந்து ரெடி பண்ணாம இருந்தா உன்னை என்ன பண்ண? என்ன பண்றது? சொல்லுப்பா, என்ன பண்ண? சரி சரி ஆளா ரெண்டு ஃப்ரெண்டா? ரெண்டு தாண்டா ஏன்டாங்கிட்டு அந்த பிள்ளைக்கு தெரியல. தெரியலையா? பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜஸ்ட் ஃப்ரெண்டுடா. ஜஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த 21 வயசு இருக்க பிள்ளை. டேய் மக்களே, நைட் நேரத்துல நம்ம வண்டி ஓட்டுறோம், தூக்கம் வராம இருக்க பேச்சு துணைக்கு ஒரு 2-3 பேரை கூட்டிட்டு வரோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளோட போயிட்டு வர வரைக்கும் பேசிட்டாச்சும் வரணும், இல்லைன்னா பாட்டை போட்டு வைப் பண்ணிட்டு வரணும். நான் ஒரு 2 பேரை இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஒருத்தன் 10 மணி கூட ஆகல, அதுக்குள்ள தூங்கிட்டான். சரி, இன்னொருத்தன் தூங்காம இருக்கான், அவனாச்சும் பேசிட்டே வருவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் ஆளு கூட சேட் பண்ணிட்டே வரான். இங்க பாருங்க, இப்படி இருக்கவங்கள வச்சுக்கிட்டு நம்ம வந்து நைட் இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. டிராவல் பண்ணணும்னு வச்சுங்களேன், இவங்க தூங்குறது மட்டும் இல்லாம நம்மளையும் தூங்க வச்சிருவாங்க. வண்டி எங்கிட்ட போய் இப்படி கிடக்க வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாம் பண்றவங்கள நீங்க கண்டிப்பா நைட் டிராவல் பண்ற டைம்ல வந்து டிரைவர்ஸ் யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா கூட்டிட்டு போவாங்க. தயவு செஞ்சு நம்ம மைண்டையும் மாத்தி விட்டுருவாங்க. நம்ம ஏதோ ஒரு போக்குல நம்ம வாட்டுக்கு போய் வண்டி ஓட்டி போய்கிட்டு இருப்போம், அடிச்சு போயிடலாம்டா, அடா அடரா அப்படின்னு போயிடலாம். இவங்கள பார்த்தோன்னே இந்த பண்ணலாம் பார்த்தோம் அப்படியே மண்டில ஒரு குத்து விடணும் போல இருக்கு, தூங்கிட்டியான். இந்த மாதிரி ஆள்லாம் கூட்டு போகாதீங்க. ரெஸ்ட் ஏரியால ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாச்சு, வண்டியை நுப்பாட்டது கூட தெரியாம இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். இன்னமும் இவனை உசுப்புறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. தம்பி, இது என்ன இடம் தெரியுதா? நம்ம ஊரா? வண்டி லோடு இறக்கல, பின்னாடி பார்த்தேல லோடு என்ன இருக்க. ரெஸ்ட் எடுக்க வண்டி நிப்பாட்டி 1/2 மணி நேரம் ஆச்சு. மணியோட 7 தான்டா. 7 ஆகுதா? 9:59, 10 மணி ஆக போகுதா? 10 மணி கூட ஆகல, அதுக்குள்ள தூங்குற நீ. ஓ இல்ல அக்காரு, கேமரா கூட அவனை தூங்க விடாம பாக்குறது உன் வேலை. நீ இந்த லவ்வருக்கு சேட் பண்ணிட்டே நினைச்சு உன்னைய பிச்சு போடுவான்டா. ஓகே மக்களே, பயணத்தை தொடங்குவோம். இனிமே தூங்குவ? சொல்லு, தூங்குவ? பிச்சு போடுவேன். பாட்ட போறா. சொல்ல டீலர் போட்டு விட்ட லொகேஷனுக்கு பக்கத்துல வந்துட்ட மக்களே. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் தான். ஆனா திடீர்னு அவர் வந்து பிளான மாத்திட்டாரு. நீங்க வெள்ளை கோயில் வர வேணாம், வெள்ளை கோயில் தாண்டி சிவகிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியாவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி போன் எடுத்து சொல்லிட்டாரு. அது இங்க இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கு, அங்க போகணும். இப்ப வாங்க அங்க போவோம். லோட ஃபுல்லா இறக்கி முடிச்சாச்சு. பாத்தீங்கன்னா 12 ஆகுது. லோட இறக்கி முடிச்சு ரிட்டர்ன் மதுரைக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில ஏதாவது ஹோட்டல் இருந்தா அங்க சாப்பிடலான்னு பாக்குறோம். ஹோட்டல் எதுவும் கண்ணிலேயே சிக்க மாட்டேங்குது. 12 ஆகி போச்சு. ஹோட்டல் ஏதாவது ஒண்ணு எங்க அதிர்ஷ்டத்துக்கு இருந்தா அங்க போய் சாப்பிடணும். ஹோட்டல்ல போய் உங்களை பாக்குறேன் மக்களே. சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் தேடிக்கி இருக்கணும். ஹோட்டல் ஒன்றும் கண்ணுல சிக்க மாட்டேங்குது. அதனால ஐயங்கார் டீ காபி அந்த கடையில வந்து வண்டியை நுப்பாட்டியாச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கியா, டீ குடிக்க வந்திருக்கோம். போய் டீ இருந்தா டீயை சாப்பிடுவோம், கேக் இருந்தா கேக்க சாப்பிடுவோம்.
வாய பாருங்க. கரெக்டா வேடச்சந்தூர் கிட்ட வந்து நம்ம ஆல்ட்டு போட்டோம். இன்னும் கொஞ்சம் முக்கிய அழுத்தி போனோம்னா 1 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம். சரி, இந்த கண்ணு மட்டும், இந்த ஒரு கண்ணு மட்டும் ரெட் கலர்ல மாறிடுச்சு, என்னன்னு தெரியல. இந்த கண்ணு எரியுது. சேஃப்டி ரீசனுக்காண்டி நம்ம வண்டியை ஓரத்துல போட்டாச்சு. இது வந்து ஒரு, நீங்க இதுல நிறைய தடவை வந்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆர்த்தி அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்கு இந்த இதுல. அதுல வந்து பெரிய ரெஸ்ட் ஏரியாவா இருக்கும் இந்த இது. இங்க வந்து யார் வேணா வண்டியை போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போய்க்கலாம். கவர்மெண்ட் பஸ்ஸுமே இங்கதான் பிரேக்குக்கு நிப்பாட்டுவாங்க இந்த சைடு லைன் போறவங்க. அதனால வண்டியை ஓரத்துல போட்டு தூங்க ஆரம்பிச்சாச்சு. இங்க பாருங்க, எல்லாம் தூங்கிட்டேன், நானும் தூங்குறேன். குட் நைட், காலையில பாப்போம். 2 hours later. மக்களே, தூங்கிக்கிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில வண்டி எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி அலங்காநல்லூர் வந்துட்டோம். மக்களே, அலங்காநல்லூர்லயே ஃபேமஸான டீ கடையில போய் டீயும் வடையும் வாங்க போயிருக்காரு நம்மளு. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். மணி இப்ப எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 5:44 ஆகுது மக்களே. ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரக்கு கரெக்டா 6 மணி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அதுக்கு மீறி அடுத்தடுத்து வீடியோஸ் நல்லா வரணும் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப பண்ணிருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், புதுசா ஏதோ ட்ரை பண்ணிருக்கோம், அதனால கொஞ்சம் பார்த்து எதனா பண்ணி விடுங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி, வணக்கம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.